நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. 23 மாவட்டங்கள் வெள்ளத்தில் மிதப்பதால் பேரிடர் பாதித்த மாநிலமாக அறிவித்த பஞ்சாப் அரசு. தேவையான உத்தரவுகளை பிறப்பிக்க மாவட்ட ஆணையர்களுக்கு அதிகாரம் வழங்கினார் தலைமை செயலாளர். வரதட்சணை கொடுமை குறித்து கேட்க சென்ற பெண் வீட்டார் மீது அடியாட்களை வைத்து தாக்குதல். கணவன் மற்றும் அவரது பெற்றோர் மீது பாதிக்கப்பட்ட பெண் கோவை போலீசாரிடம் புகார். சென்னை திருமங்கலத்தில் திருடு போன சொகுசு கார் பாகிஸ்தான் எல்லையில் மீட்பு. காரின் அடையாளம் மாற்றப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருந்த நிலையில் சென்னை போலீஸ் நடவடிக்கை. சென்னை மாநகராட்சியில் சொத்து வரி குறைப்பில் 200 கோடி முறைகேடு செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 3 பேருக்கு ஜாமீன். தொழில்நுட்ப உதவியாளர் தனசேகர் உட்பட 3 நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கியது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு வருகிற 10ஆம் தேதிக்குள் அன்புமணி பதிலளிக்க வேண்டும். தைலாபுரத்தில் நடந்த பாமக நிர்வாக குழு கூட்டத்திற்கு பிறகு ராமதாஸ் கிடு. அதிமுக தொண்டர்களின் கருத்தை பிரதிபலிக்கவே வருகிற 5ஆம் தேதி செய்தியாளர்களை சந்திக்க உள்ளேன். இபிஎஸ் தரப்பில் யாரும் பேசினார்களா என்பது குறித்தும் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவிக்கிறேன் எனவும் செங்கோட்டையன் பேட்டி. சசிகலாவை சந்திக்கவோ பேசவோ இல்லை. ஊடகங்களில் வெளியான செய்தி உண்மையல்ல எனவும் செங்கோட்டையன் விளக்கம். தனது வெளிநாட்டு பயணங்கள் குறித்து எதிர்க்கட்சிகள் தேவையற்ற விமர்சனங்களை பரப்புகின்றன. வெளிநாடுகளில் இருந்தாலும் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு தனது பணியை மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். மழைநீர் வடிகால் பணி பள்ளத்தை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்காததால் உயிர்பலி நடந்துள்ளது என எடப்பாடி பழனிசாமி கண்டனம். மழைநீர் வடிகால் பணிகள் குறித்து கணக்கு போட்ட அமைச்சர்களும் சென்னை மேயரும் இந்த உயிரிழப்புக்கு சொல்லப்போகும் பதில் என்ன எனவும் கேள்வி. திருமண நிகழ்வுகளில் பங்கேற்க ஒப்புக்கொண்டதால் டெல்லிக்கு செல்லவில்லை. அமித்ஷா தலைமையிலான ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்காதது குறித்து அண்ணாமலை விளக்கம். புதுச்சேரியில் கூட்டணி தொடர்பாக தாவேகா யாருடனும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. கட்சித் தலைவர் விஜயின் முடிவே இறுதியானது என பொதுச் செயலாளர் ஆனந்த் விளக்கம். மதுரையில் நடைபெற்ற தாவேகா மாநாட்டிற்கு சென்ற வேலூரை சேர்ந்த மதன் உயிரிழந்த விவகாரம். மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக உயிரிழந்தவரின் சகோதரர் வேலூர் மாவட்ட கண்காணிப்பாளரிடம் புகார். திண்டிவனம் நகராட்சியில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அதிகாரியை காலில் விழ வைத்த சம்பவத்தால் பரபரப்பு. மன்னிப்பு கேட்கும் சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் வலுக்கும் கண்டனங்கள். அதிகாரியை காலில் விழ வைத்த சம்பவம் தொடர்பாக வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. தலைமறைவான திமுக பெண் கவுன்சிலர் உள்ளிட்டோரை தேடி வரும் போலீசார். சென்னை சூளைமேடு பகுதியில் மழைநீர் வடிகால் பள்ளத்தில் தவறி விழுந்து பெண் உயிரிழந்த சம்பவம். முதற்கட்ட உடற்கூறாய்வில் நெற்றி பொட்டில் காயம் ஏற்பட்டதால் உயிரிழந்ததாக தகவல்.
ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ராஜீவ்காந்தி தேசிய இளைஞர் மேம்பாட்டு நிறுவன விடுதி சுவர்களில் ஜெய்பீம் எழுதிய விவகாரம். 3 மாணவர்கள் சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி. நூற்றி 8 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களின் உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு கோரிய வழக்கு. தமிழக காவல்துறை தலைவர் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ஆணை. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் சுவாமி தரிசனம். கோவில் நிர்வாகம் சார்பில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிற்கு பூரண கும்ப மரியாதை. குடும்ப நண்பர்களுக்குள் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்ய அனுமதி மறுத்த உத்தரவு ரத்து. விண்ணப்பத்தை மறுபரிசீலனை செய்யுமாறு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அங்கீகார குழுவுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கிய வருவாய்த்துறை அதிகாரிகள். 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 48 மணி நேர வேலைநிறுத்த போராட்டம். சென்னை ஜிஎஸ்டி சாலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட காரணமான கால்வாய்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரிய வழக்கு. தமிழ்நாடு அரசு செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் 3 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு. விநாயகர் சிலைகளை கரைக்க கட்டணம் வசூலிக்காதது ஏன்? சென்னை மாநகராட்சிக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் கேள்வி. கேரள பாரம்பரிய உடை அணிந்து ஓணத்தை வரவேற்ற மாணவ மாணவிகள். தேனி மற்றும் குன்னூரில் ஆடல் பாடல்களுடன் நடனமாடி மாணவ மாணவிகள் கொண்டாட்டம். விருதுநகர் மாவட்டம் வெற்றிலை ஊரணி கிராமத்தில் உள்ள பட்டாசு ஆலையில் வெடி விபத்து. யாருக்கும் காயம் ஏற்படாத நிலையில் வெம்பக்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. அரூர் அருகே பள்ளி மாணவர்களை கை கால்களை அமுக்கிவிட சொல்லி துன்புறுத்திய தலைமை ஆசிரியர். அநாகரிக செயலின் வீடியோ காட்சிகள் வெளியான நிலையில் நடவடிக்கை எடுக்க பெற்றோர் வலியுறுத்தல். காஞ்சிபுரம் மாவட்டம் விச்சந்தால் நெல் கொள்முதல் நிலையத்தை திமுகவினர் ஆக்கிரமிக்க முயற்சித்ததாக குற்றச்சாட்டு. நெல் மூட்டைகளை சாலையில் வைத்து விவசாயிகள் மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. சைவ வைணவ சமயங்கள் பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி பேசிய விவகாரம். பொன்முடி முழு பேச்சு அடங்கிய வீடியோவை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த காவல்துறை. சென்னை வியாசர்பாடி அருகே பெண் போக்குவரத்து காவல் ஆய்வாளருடன் தகராறில் ஈடுபட்ட ரவுடி கைது. வீடியோ காட்சிகள் வெளியான நிலையில் தலைமறைவாக இருவரை தேடும் போலீசார். பன்ருட்டி அருகே காவல்துறை வாகனம் மோதி 2 வீலரில் கணவருடன் சென்ற பெண் உயிரிழப்பு. விபத்து ஏற்படுத்திய காவலரை பணியிட நீக்கம் செய்து மாவட்ட எஸ்பி உத்தரவு. புதுச்சேரியில் உரிமமின்றி தயாரித்த 1 கோடி ரூபாய் மதிப்பிலான மருந்துகள் பறிமுதல்.
2 தொழிற்சாலைகளுக்கு சீல் வைத்து மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு அதிகாரிகள் நடவடிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்தது. கிராம் 9,805 ரூபாய்க்கும் சவரன் 78,440 ரூபாய்க்கும் விற்பனையாவதால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி. திருப்பத்தூரில் நாணயங்களை விழுங்கிய பள்ளி மாணவி துரிதமாக செயல்பட்டு மாணவியின் உயிரை காப்பாற்றிய மருத்துவர்கள். வணிகர்கள் மற்றும் நுகர்வோர் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம். ஜிஎஸ்டி வரி அடுக்குகளின் திருத்தம் குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட 6 நாடுகளில் இருந்து வந்த சிறுபான்மையின அகதிகளுக்கு பாஸ்போர்ட் தேவையில்லை. 2024ஆம் ஆண்டுக்கு முன் வந்தவர்கள் பாஸ்போர்ட் இல்லாமல் வசிப்பதற்கான சட்டம் அமலுக்கு வந்தது. யமுனை நதியின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் லோகாபுல் இரும்பு பாலத்தில் போக்குவரத்து நிறுத்தம். பலத்த மழையால் யமுனை நதியில் அபாய அளவை தாண்டி வெள்ள நீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு பக்கவாதம் ஏற்பட்டதாக பரவும் தகவல். உடல்நிலை குறித்து சமூக ஊடகங்களில் வெளியான தகவல் உண்மை அல்ல என வெள்ளை மாளிகை விளக்கம். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.